வாசிக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை நேசிக்க மனிதனாய் கடந்து வர மிகப்பெரிய காரணம், ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் எப்படி இருந்தோமா, ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்தோம். அப்ப ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்தோமானா ஏற்கனவே ஒரு வழியில நடந்திருந்தோம். ஏதோ சில காரணங்களினால வழிகளை சற்று மாற்றி வைத்திருக்கலாம், அந்த வழியை விட்டு கொஞ்சம் மாறி இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் போது வேதம் சொல்கிறது அது அக்கிரம பாவத்துக்கு சமமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு மனிதன் சரியான வழியிலே நடந்து பிற்பாடு ஒரு தவறான பாதைக்குள்ளே போவது அக்கிரம பாவத்துக்கு சரியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தம்மை நேசிக்கிற பிள்ளைகள் ஒரு காலத்திலே சரியான பாதையிலே போன தன்னுடைய பிள்ளைகள் திரும்ப அந்த அக்கிரம பாவத்தை செய்துவிடக் கூடாது. அந்த அக்கிரமத்துடைய தண்டனை கடுமையாக இருக்கிறபடினால் தன் பிள்ளைகளை விட வேண்டிய அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் திருப்புவதற்கு நமக்காக உலகத்தில் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அக்கிரம பாவத்தை மாற்றுவதற்காகத்தான் அக்கிரமம் செய்யாத இயேசு அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் இந்த வழி தப்பி போவதற்கான காரணங்களை குறித்து தியானிக்க முடியுமா என்று சொல்லி பார்த்தா வாய்ப்பு கொஞ்சம் கம்மிதான். ஆனா வழி தப்புதல் என்ற வார்த்தைக்கு சில அர்த்தங்கள் உண்டு. அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கர்த்தருக்கு சித்தமானா ஒரு ஆடு எப்பொழுது வழி தப்பி போகும் என்பதை குறித்து வருகிற நாட்களில நம்ம தியானிக்கலாம். ஒரு அறிமுகத்தை மாத்திரம் உங்களோடு கூட வைக்க விரும்புகிறேன். அதாவது அந்த வார்த்தை சொல்கிறது, ஒரு மனிதன் ஒரு ஆட்டுக்கு சமமாய் சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேய்ப்பதற்கு சமமாய் சொல்லப்படுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய மேய்ப்பராகவும் நாம் அவருடைய ஆடுகளாகவும் இருக்கிற போது மேய்ப்பருடைய வார்த்தைக்கு மீறி ஒரு ஆடு வழி தப்பி போகும்போது எப்படிப்பட்ட விளைவு சம்பவிக்கும்னா தன் இஷ்டமான வழியில் அதனை செய்யும் போகும். ஒவ்வொரு ஆடு தனக்கு தோன்றுகிற பாதையில சிதறி போகும். ஆனால் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் மேய்ப்பன் காட்டுகிற வழியை கடந்து போகும். மேய்ப்பனை தோலை கவனித்து வந்து நீட்டினா அந்த பாதையில் போகும், விலகினா அதை விட்டு விலகி போகும். அப்படி இருக்கும் போது இங்கே அவர் சொல்கிறார், நாம் தன் பாதைகளை பிரிந்து போவோமானால் வழி விலகி போகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாச பிள்ளைகள் விசுவாசத்திலே வளர்ந்து நிற்கிற போது ஒரு காலகட்டத்திலே தனக்கு தோன்றுகிறபடி எல்லாம் செய்ய ஆரம்பித்தால் அவர்கள் வழிமாறி போகிறார்கள் என்று வேதம் நமக்கு ஆதாரத்தை கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு வீட்டுல ஆரம்பத்தில் தகப்பன் தாய் பேச கேட்ட பிள்ளைகள் ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு நீ என்ன பேச நான் என்ன கேட்கன்னு சொல்லி பெற்றோருடைய வார்த்தைகளை எதிர்த்து பேசுவோம். அந்த வார்த்தைகளை கீழ்ப்படியாக வேறு வழிகளை பிள்ளைகள் எப்பொழுது தெரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகள் வழி தவற இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலம் எதிர்த்து பேசாத பிள்ளைகள் திடீரென்று எதிர்த்து பேசுகிறது. பிள்ளைகள் நடைகளிலே உடைகளிலே அப்படி பாவனை அசைவுகளிலே மாற்றங்கள் வருதானால் புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் வழிகள் மாறுகிறது. அதே போலத்தான் ஒரு ஆவிக்குரிய அனுபவம் பெற்ற தேவ மனிதர்கள் ஒரு முறை தங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு முறை அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிற போது திடீரென்று தன் பாதைகளை மாற்றி தன் இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிக்கிற போது கர்த்தருடைய ஆலோசனைகளை வெறுத்து கட்டும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் வழி தவறிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வழி தவறுதல் என்கிறதுக்கான சில விளக்கங்களை மாற்றுவோம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்றாவது அதுல அதற்கு கொடுக்கப்படுகிற ஆங்கில அர்த்தம் வாண்டரிங். வாண்டரிங் சொல்லும் போது சுற்றி தெரிதல், அலைந்து தெரிதல் என்று சொல்லி அர்த்தம். இப்ப வழி தப்புதல் என்ற வார்த்தைக்கு முதல் கொடுக்கிற அர்த்தம் அலைந்து தெரிதல் அல்லது சுற்றி தெரிதல். சரிதான? இவர்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிற போது தெளிவான இலக்கு இருக்காது, ஒரு சரியான காரணம் இருக்காது, ஓரிடத்தில் விட்டு மற்றொரு இடத்துக்கு செல்வார்கள். ஏனென்றால் தெளிவான நோக்கமோ தெளிவான காரணமோ இவர்களுக்கு சொல்ல தெரியாது. ஆமென், அல்லேலூயா. அப்போது அலைந்து திரிகிறவர்களுக்கு சுய காரணங்கள் தெரியாது. நம்ம ஏன் இங்கிருந்து அங்க போனோம் கேட்டா தெரியாது, ஏன் இப்படி பேசணும் கேட்டா
தெரியாது. இவர்களை குறித்து வேதம் சொல்லும் போது ஊர் சுற்றி திரிகிற மனிதனுக்கு ஒப்பாகவும் மனநலம் பாதித்த மனிதனுக்கு ஒப்பாகவும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஊர் சுற்றி திரிகிற ஒரு பையனை பார்த்து, ஒரு தங்கச்சியை பார்த்து, எப்பா எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டா சும்மா வந்தேன், ஏன் இதை செய்தேன்னு கேட்டா விளையாட்டா செய்தேன். அவங்களுக்கு தகுந்த காரணம் இருக்க வாய்ப்புகளே இருக்காது. அதே போல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனிடத்துல எதை கேட்டாலும் சரியான பதில் வருவதில்லை. அதே போல இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் பாதையை விட்டு விலகுவதற்கான அர்த்தம் அவர்கள் அலைந்து திரிகிறார்கள் அல்லது சுற்றி திரிகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதற்கான சில விளக்கங்களை வேதத்திலே கூட நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 21:14. அனுப்பிவிட்டார். புறப்பட்டு போய் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார். இந்த ஆகாரை குறித்து வேதம் சொல்கிறது, ஆகாருக்கு ஆபிரகாம் மூலமாய் குழந்தை பிறந்து விட்டுச்சு. குழந்தை பிறந்த பிற்பாடு அவன் தன் ஆட்சியாருடைய தொந்தரவினால தன் சொந்த கணவர் என்ன செய்கிறார், அவரை கொஞ்சம் தண்ணி அப்பத்தை கொடுத்து, நீ எங்கேயாவது போ, நம்ம வீட்டில் அது பிரச்சனையா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பதை குறித்து பார்க்கிறோம். இப்போ ஆகார் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு அழுது கொண்டே வனாந்தரம் வரைக்கும் வந்துச்சாங்க. வனாந்தரத்துல வந்த பிறகு ஏன் வனாந்தரத்தில் வந்தோம் தெரியல, எதற்கு இந்த பிள்ளையை சுமந்து வந்தோம் என்று தெரியல, அடுத்தது எங்க போக போறோம் என்பதும் தெரியவில்லை. அல்லேலூயா. இப்ப ஆகாருடைய நிலைமையும் சுற்றி திரிகிற அனுபவம், அலைந்து திரிகிற அனுபவத்துல இருக்கிறது. இப்ப ஆகாருக்கு அந்த சூழ்நிலையை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பதிலே தெரிவதில்லை. அல்லேலூயா. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாராள் முறையாய் ஆகார்ட்ட சொல்றாங்க, எனக்கு குழந்தைகள் இல்ல, நீ என் கணவனுக்கு என்ன செய்தது மனைவி ஆகிவிடு என்று சொல்லும் போதாவது ஆகார் யோசித்திருக்க வேண்டும். இல்லையா? அதுக்கு பிற்பாடு கர்ப்பவதியா இருக்கும் போது பிரச்சனை வந்துச்சு, அப்பொழுதாவது நிரந்தர தீர்வு எடுத்திருக்க வேண்டும். அப்பொழுதும் இல்லை. அல்லது கர்த்தரோட வார்த்தை சொல்லிக் கொடுத்தது, நீயும் ஆட்சியண்டைக்கு போய் அடங்கி இரு என்று கர்த்தரோட வார்த்தை சொல்லிச்சது, அதையும் கேட்கவில்லை. இப்பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு வனாந்தரத்துல வழி தெரியாதபடி அலைந்து திரிகிறதை குறித்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு சாபத்துக்கு சமமாகவே சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய இஷ்டத்துக்கு எல்லாவற்றையும் செய்தவர்கள் திடீரென்று வழிமாறி போகும்போது, தனக்கென்று ஒரு பாதையை அமைத்து போகிற போது, அது கடைசியில் வனாந்தரத்தையுமா ஒரு இடத்துல நம்மை கொண்டு நிறுத்தி விடுகிறது. எங்கேயும் சிந்திக்க முடியாது, யோசிக்க முடியாது, ஏன் வந்தோம், எதற்கு வந்தோம், எதுவும் தெரியாதபடி நம்முடைய மனதை அடைத்து போடக்கூடிய ஒன்றாகவே காணப்படுகிறது. இது ஒரு சாபம் என்று சொல்லுவதற்கு காரணம் உண்டு. சங்கீதங்களின் புஸ்தகம் 59:15 வாசித்து பார்ப்போம். இன்னொரு நம்ம ஓசியா 7:13 வைத்துக்கோங்க. சங்கீதம் 59:15, ஓசியா 7:13. நல்ல கவனிங்க. அலைந்து திரிகிற அனுபவத்துல இருந்துச்சுன்னா வேதம் என்ன சொல்கிறது, அவர்களுக்கு திருப்தி இருக்காது, முழுநூற்று கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் இந்த அலைந்து திரிகிற அனுபவத்தை சாபம் என்று சொல்ல காரணம். ஒரு மனிதன் கர்த்தருடைய வழிகளை நாடி இருந்து பிற்பாடு தனக்கு சில நன்மைகள் கிடைத்த பிற்பாடு கர்த்தரை விட்டு வெளியே நடக்கும் போது, தனக்கு ஒரு பாதையை வச்சுட்டு நடக்கும் போது, அவர்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்காது, ஒரு திருப்தியான அனுபவம் இருக்காது, ஒரு வறுமையான அனுபவங்கள் இருக்கும், முழுநூற்று கொண்டே இருக்கிற அனுபவங்கள் உண்டாகும். எனவே நாம் கர்த்தருக்காக வைத்த பாதைகளில் சரியாய் நடக்கும் போது அது ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:13. அவர்கள் என்னை விட்டு ஆதித்தரிக்கிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும், விதமாய் நடனம் பண்ணினார்கள். நான் அவருடைய வீட்டிலிருந்தும் நான் வீட்டிலிருந்தும் அவர்கள் இரண்டகம் பண்ணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கேடு வரும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வழிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து இருக்கிற போது அவர் காட்டுகிற பாதைக்குள்ளே போவது மிகவும்
வாசித்துக் கொள்வோம். எரேமியா 4:1. திரும்புகிறதற்கு மனதா இருந்தா திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்போ என்ன சொல்லுகிறாரு? சரிப்பா, பரவாயில்ல, என் வழிகளை விட்டு என்ன செய்கிற மாறி இருக்கிற, ஆனாலும் இப்போ ஒண்ணு கெட்டு போகல. உன் பாவத்தை விட்டு என்ன செய்ய கொஞ்சம் மனம் திரும்பி என் சமூகத்துல வந்தா நீ அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. அதாவது நீ தேவைகளோடு கூட புலம்பிக் கொண்டு இருப்பதில்லை, திருப்தியற்று போய் வாழ்வதில்லை, நீ திருப்தியா இருப்பாய். நான் உன்னை திரும்பவும் அலைய விடாதபடி நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். அதாவது அவன் தனக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் செய்கிற போது அது சாபமாய் மாறிவிடுகிறது. அந்த சாபத்தை மாற்றவே இயேசு சிலுவையில் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த வழி தப்புதல் என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற அர்த்தம் மயங்கி திரிகிற அனுபவங்கள். நல்ல கவனிங்க, ஒரு ஆடு தன் வழியை விட்டு மாறுதுன்னா அது வேறு எதையோ பார்த்து என்ன செய்திருக்கிறது? மயங்கி விட்டது. ஏனென்றால் ஒருவேளை தன் எஜமா மேய்க்கிற இடத்துல புல்லை பார்த்துட்டு இன்னொரு இடத்துல ஒரு புல்லை பார்த்திருக்கோம். எப்பவுமே நமக்கு தெரியும், தூரத்துல பார்க்கிற போது கொஞ்சம் புல்லு நிறைய இருந்தது போலதான் தெரியும். கிட்ட போய் பார்த்தாதான் நல்ல கலக்கலாம் அங்கேயா இருக்கும். இந்த ஆடுகள் மெய்ப்பன் காட்டுகிற அந்த இடத்தை விட்டு வேறு எங்கேயோ தன் பாதைகளை திருப்பி விட்டது. அதனாலதான் அது மயங்கி திரிகிறது என்று சொல்லி எழுதப்படுகிறது. ஒரு ஆவிக்குரிய மனிதன் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து சித்தப்படி கேட்டு செய்த மனிதன் இப்பொழுது திடீரென்று சொல்லி கர்த்தரிடத்தில் எதையும் கேட்காம விசாரிக்காம தனக்கு தோன்றுகிறபடியெல்லாம் செய்ய ஆரம்பித்தான். புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஏதோ ஒரு காரியம் அவர்களை மயக்கி விட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மயக்குதல் என்று சொன்னா செய்ய விருப்பம் இல்லாத ஒரு செயலை செய்வதற்கு ஒரு மனிதன் பயன்படுத்தக்கூடிய உத்தி என்று சொல்லி, கவர்ச்சி, சபலம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் தனக்கு அது விருப்பம் இல்லைதான், ஆனால் அதை செய்வதற்கு இந்த உலகம் சில ஆஃபர்களை கொடுக்குது, சில வாய்ப்புகளை கொடுக்குது, சில கவர்ச்சிகளை, சில சபலத்தை தூண்டி விடுகிறது. அதில் விழுந்தவர்கள் நிச்சயமாய் மயங்கி போவார்கள். அவர்கள் தங்களுடைய வழிகளை விட்டு தவறி போவார்கள். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு சபலத்தை ஏற்படுத்த பார்த்தார்கள். ஆனா யோசேப்பு அந்த சபலத்திற்கு எல்லாம் அவன் விழுந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா சிம்சோன் அந்த சபலத்துக்கு என்ன செய்திருக்காரு? விழுந்து போயிட்டாரு. வழி தப்பி போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. கேயாசி அவன் இச்சையில விழுந்துட்டாரு. அந்த மனசு அந்த ராஜா சரி அந்த படைத்தளபதி நாகமானுடைய பொருட்களின் மேல என்ன செய்து மயக்கமானதினால பாதை விட்டு வலையிட்டாரு. சாபமானது வந்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவசனமே, நீங்கள் கட்ட காட்டுகிற பாதைகளே போயிட்டிருக்கிற போது திடீரென்று சொல்லி உங்க இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சா இந்த உலகம் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்றை காட்டி இருக்கிறது. இந்த உலகம் கொடுத்த ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவன் காலம் 10 வயசு, 15 வயசு, 20 வயசு, 25 வயசு வரைக்கும் ஒரு பேச்சு கேட்கக்கூடிய தம்பிமா தங்கச்சிமா திடீரென்று சொல்லி பெற்றோட வார்த்தைகளை மீறும் போது அவர்களை இந்த உலகம் சார்ந்த ஏதோ ஒன்று மயக்கி விட்டது. என் பிள்ளைகள் ஏதோ ஒன்றிலே சபலப்பட்டு விட்டார்கள். அதனால அதுவரைக்கும் பெற்றோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிள்ளைகள் பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாய் விலக ஆரம்பிக்கிறார்கள். இதுவும் ஒரு சாபத்தோடு சேர்ந்த ஒன்றுதான். ஹல்லேலூயா. இந்த உலகம் நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் நேர்மையாய் நடக்க பார்த்தா நடக்க விடாது. அப்பதான் திரும்பி வாழ நினைச்சா திரும்ப விடாது. அந்த மனிதன் போகிற பாதையில இடைச்சல்களும் இடங்களை கொண்டு வந்து பரிசுத்தமாய் வாழ நினைக்கிற எல்லாருக்கும் இடையில சில தடங்களை போட்டு விடுகிறது. ஆனாலும் அநேக பேர் அந்த தடங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்துல விசுவாசத்தோடு எடுத்து போடுகிறார்கள். அவர்கள் எதற்கும் மயங்கவில்லை. ஹல்லேலூயா. நீ கோடி கொடுத்தால் இது எனக்கு வேண்டாம் என்று வெறுத்து விடுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் சில பேர்
மாத்திரம் அந்த காரியங்களில மயங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த பவுல் கேட்பார், கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலக உங்கள் இதயத்தை மயக்கினவர் யார் என்று சொல்லி அங்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை உண்டு. இந்த உலகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை தவிர, இயேசு காட்டுகிற பாதையை தவிர என் வழிகளை விலக வைப்பதற்கு இந்த உலகம் எவ்வளவு கவர்ச்சியை கொடுத்தாலும், எவ்வளவு சபலத்தை தூண்டினாலும் ஜெயமெடுக்கிற தெய்வ பிள்ளைகளாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 5:23. நல்ல கவனிக்க, புத்தியை கேளாததினால் என்ன வருகிறது? மயக்கம் வருகிறது. அதாவது இதை வேண்டாப்பா, இதை செய்யாத, இது நமக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த புத்திமதிகளை கேட்டா அந்த பொருளின் மேல, அந்த காரியத்தின் மேல அவன் மனசானது மயங்காது. இப்ப ஏதேனும் நடந்த ஒன்று, கர்த்தர் சொன்ன வார்த்தை நடுவில் இருக்கிற விருட்சத்தை தவிர மீது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? புசிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா இவர்கள் சொன்னதோ அதை தவிர கர்த்தர் விலக்கின ஒன்றை என்ன செய்தாங்க? புசிக்க ஆரம்பித்தார்கள். அப்ப வேதம் என்ன சொல்கிறது? தேவன் கொடுத்த புத்திமதிகள் இவர்கள் எப்பொழுது வெறுத்தார்களோ அப்பொழுது வழி விலக ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அந்த பழம் ஏவாளை வஞ்சித்து போட காரணம் அந்த கவர்ச்சி. அல்லேலூயா. அது பார்வைக்கு நன்றா இருந்தது, புசிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்கதா இருந்ததுன்னு வேதம் சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் வழி தப்பி போவதற்கு நிறைய வழிகளை உங்களுக்கு கொடுக்கும். வழிகளை நேராக்குவதற்கு ஒரு ஸ்டெப்பும் இந்த உலகம் இருக்காது. ஆமென். அல்லேலூயா. நீங்களா பார்த்து உங்க வழிகளை திருத்தினால்தான் உண்டு. நமக்கு ஒரு தனி பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகம் சிந்திப்பது போல செய்வது போல எல்லாம் நமக்கு செய்வதற்கு தேவன் அதிகாரம் தரவில்லை. நம்முடைய வழிகள் எல்லாம் முற்றிலும் புதிதானவைகள். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, உண்மையான கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள் பாபிலோனில் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வார்கள். அல்லேலூயா. அவர்கள் வஞ்சிக்கப்பட வாய்ப்பில்லை. கவர்ச்சியில் விழுந்து போகிறவர்கள் அல்ல. நீர் விழுந்து போகிறாங்கன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை. அல்லேலூயா. உங்களை நேராக்குவதற்கு இந்த உலகம் தவறிவிடும். உங்களை பாவம் செய்ய பண்ண இந்த உலகம் ரொம்ப அக்கறை காட்டும். நீங்க தான் ஞானமாய் இதிலிருந்து விலக வேண்டியது அவசியம். ஏனென்றால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. அவர் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. அவருடைய பாதையில மனுஷன் வாலிபம் போகாத, அவருடைய பாதையில வாலிபக்குள்ள நீ போகாத, உனக்கு இயேசு வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை இயேசுடைய கையில மாத்திரம்தான் இருக்கிறது. யாரை நம்பி உன் வாழ்க்கை இல்லை என்பதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்களுக்கு வைத்த வழிகளை புரிந்து கொள்ளுங்க. அப்போ நீங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாம இருப்பீங்க. உபாகம் 28வது அதிகாரத்துல கூட நிறைய சாபங்களை குறித்து சொல்லும் போது வழி தவறி போவது ஒரு சாபம் என்று 34வது வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருந்தார். நம்ம கேட்பதற்கு எளிதாக இருக்கலாம். வழி தப்புகிற காரியம், ஒரு காரியத்தை தானே மாத்தி செய்தேன். நீங்க ஒரு காரியத்தை மாத்தினாலும் வழி தப்பு தானே. அல்லேலூயா. திரும்பி வரும்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பி வர சொல்லும்படி அழைத்தது போல தேவன் நம்மை திரும்பி வர சொல்லுகிறார். எந்த கவர்ச்சியிலும் எந்த சபலத்திலையும் நீங்க விழுந்து விடாதீங்க. கர்த்தருடைய வழிகளுக்குள்ள நடந்து பாருங்க. இருதயம் மயங்கி போக வேண்டாம். மூன்றாவதுதான் இந்த வழிதப்புதல் என்ற வார்த்தைக்கு அடுத்த அர்த்தம் என்னன்னா டேர்ன்டு சைடு என்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஒதுங்கி போகுதல் அல்லது தள்ளி செல்லுதல். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முதல் சொன்னது அலைந்து திரிதல் அல்லது சுற்றி திரிதல். இரண்டாவது மயங்கி திரிதல். மூன்றாவது ஒதுங்கி போதல் அல்லது தள்ளி செல்லுதல். அல்லேலூயா. நமக்கு ஏன் இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன செய்யாம ஒதுங்குகிறது. ஆராதனைகளை ஒதுங்குவது, ஆராதனைகளை ஒதுங்குவது, ஜெபத்துல ஒதுங்குவது, அழைப்புல ஒதுங்குவது, கொடுக்கப்பட்ட கடமைகளை ஒதுங்குவது, நமக்கு ஏன் வம்பன்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி போகக்கூடிய அனுபவங்கள். அல்லேலூயா. இதற்கு தெளிவான அர்த்தம் திசையை மாற்றுதல், வாய்ப்புகளை நிராகரித்தல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆமென். லெக்கிலிருந்து
உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ விலகி செல்வதை ஒதுங்கி போதல் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது இந்த ஒதுங்கி போகிறவர்கள், தள்ளி செல்லுகிறவர்கள் தனக்கு தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை உதறி தள்ளுவார்கள். இல்லையா? வாய்ப்பு என்பது ஒருமுறை வாசலை கட்டும். அந்த ஒருமுறை அந்த வாசலை பிடிச்சிட்டீங்கன்னா, வாய்ப்புகளை பிடிச்சிட்டீங்கன்னா முன்னேறலாம். ஆனா எனக்கு ஏன்னு சொல்லி ஒதுங்கிச்சோம்னா கர்த்தர் அநேக வாய்ப்புகள் நமக்கு கொடுத்தும் அவைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் கடந்து வரும். அல்லேலூயா. எனவே ஒதுங்கி போகிற அனுபவங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தேவையில்லை. நீங்கள் தள்ளி போவதாய் நினைத்து கர்த்தரை விட்டே தள்ளி விடுகிறீர்கள். எனவே நீங்கள் ஒதுங்க 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 கர்த்தரை விட்டு விலகுவது ரொம்ப சாத்தியமாகும். ஆமென். நிறைய வாய்ப்புகள் நீங்கள் தட்டி கழிப்பதை போல மாறிவிடும். ஏனென்றால் என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 25வது வசனம். என்னாகமம் 22:25. சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிள்ளையாமின் காலை சுவரோட நெருங்கிற்று. நல்ல கவனிங்க. அவன் தவறான வழியிலே போன பிள்ளையாம் கழுதை மேல போய்கொண்டிருக்கிற போது உருவின பட்டயத்தோடு கற்றது தூதன் இருப்பதை பார்த்த போது நேரே போகாம எங்க போச்சுது? ஒதுங்கி போச்சுது. ஒதுங்கி போனதுனால யாருக்கு பிரச்சனை? பிள்ளையாவுடைய கால்கள் நசுங்கிடுச்சு. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? ஒதுங்கி போறோம்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு எல்லைகளை வச்சுட்டு பரவாயில்ல நான் ஒதுங்கிட்டேன், நான் இதை விட்டு ஒதுங்கிட்டு நான் தொல்லைன்னு நினைச்சீங்கன்னா ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒதுங்கி போற பிள்ளைகள் அல்ல, நேராக நடக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. அவன் இவர் தவறு செய்தபடினால்தான் கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்க வேண்டி இருந்துச்சு. இல்லைன்னா அவன் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கழுதை ஒதுங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லேலூயா. எனவே ஒதுங்காதீங்க. வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க. மத்தேயு சுவிசேஷம் 22:8 வாசிக்கிற போது முதல்ல வாசித்துக்கோங்க. மத்தேயு 22:8. கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போனார்கள். புரியுதா உங்களுக்கு? இவர்கள் ஒதுங்கி போறாங்க. சரி, நமக்கு இருந்த கல்யாணம், நமக்கு இருந்த காட்சி, போற நமக்கு தான் செலவா பலரை யோசித்திருப்பான். கடைசியில் பாருங்க, கிடைச்ச வாய்ப்பை தள்ளி போட்டதினால திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் நமக்கு ஒரு வாய்ப்புகளை தருகிறார், ஒரு சூழலை உருவாக்கி தருகிறார். ஆனால் பயன்படுத்திக்கோங்க. எனக்கு எதுக்குன்னு ஒதுங்க கடைசி ரொம்ப ஓரமாய் போவீங்க. பிரச்சனை நமக்கு தானே தவிர கர்த்தருக்கு இல்லை. ஆமென். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் எந்த காரியத்திலும் ஒதுங்கியோ தள்ளியோ போகாதீங்க. உங்களால் முடிஞ்சது ஆண்டவருக்கு நேரம் செய்யுங்க. கர்த்தர் கூட இருப்பார். நான்காவதாக ஒரு வழி தப்புது என்று சொல்லும் போது அவுட் ஆஃப் த வே, அதாவது வழியை விட்டு வெளியே செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, தன்னிச்சையாக போக வேண்டும் என்று வரக்கூடிய ஆசை, ஏற்கனவே சென்று கொண்டிருக்கிற வழியை மாற்றி தன்னிச்சையாக போக வேண்டும் என்று எடுத்த முடிவுகள் அவுட் ஆஃப் த வே, வழியை விட்டு வெளியே செல்வதற்கு சமம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு தெரியும்ல, அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பா தெரியும். அவருடைய பிள்ளைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கையை பிடிச்சு நடந்தான், சரிதான? பிறகு கொஞ்ச நாள் முந்தானை பிடிச்சு நடந்தான். பிறகு காலம் போகும்போது என்னாச்சு? அப்பாவுடைய கையும் வேண்டாம், அம்மாவுடைய முந்தானையும் வேண்டாம், ஒதுக்கினாங்களா இல்லையே? தள்ளிட்டு நடந்தாங்க இல்லை? ஆனா அப்பாவும் நம்ம பின்னாடி போனோம், சரியா? ஆனா சில பிள்ளை வளர்ந்தவர்கள் சொல்லுவாங்கப்பா, இனி நீ வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். அம்மா நீ வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி தன்னிச்சையாக இருப்பதை விரும்புவார்கள். வீட்டில் அத்தனை உறவுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்க விரும்புவார்கள். பேசுவதை தவிர்ப்பார்கள். விலகி விலகி சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நீங்கள் தன்னிச்சையாக இருப்பதற்கு அழைக்கப்பட்ட ஜனம் அல்ல, கர்த்தரோடு கூட சேர்ந்ததற்கு அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வழிகளை விட்டு வெளியே போச்சுன்னா தவறான பாதைக்குள்ளே போவதாகத்தான் வேதம் சொல்லுகிறது. அதே என்னாகமம் 22:23 வாசித்து பாருங்க. என்னாகமம்
22, 23. உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு மலையில் இருக்கிறதை கழுதை கண்டு மலையை விட்டு வயலிலே விலகி போயிடுச்சு. நல்ல கவனிங்க. சரியான பாதையில் போய்கொண்டிருந்த கழுதை இப்பொழுது வழியை விட்டு என்ன செய்து விலகி வயலுக்குள்ள இறங்கி போவதை குறித்து பார்க்கிறோம். வயல் என்பது பாதை அல்ல, இது முதல்ல சென்று கொண்டதுதான் பாதை. இல்லையா? வழியை மாற்ற நினைச்சாலே அர்த்தம் என்ன? தவறான பாதைக்குள்ளே போவதாக வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த விளைவு என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 30:11. நல்ல கவனிங்க. நான் தன்னிச்சையாக பார்த்துக் கொள்வேன் என்று சொன்ன எதற்கு சமம்? கர்த்தர் இல்லாத வாழ்க்கை வாழ தீர்மானித்ததாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் இல்லாம நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து காட்ட முடியுமா? ஒரு நாள் கூட நம்மளால முடியாது. ஒரு நிமிஷம் கூட கர்த்தர் இல்லாம தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அதை மீறி செயல்படுவே என்று சொன்னா அது ஆபத்தாகத்தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எனவே எந்த சூழ்நிலையிலும் தன்னிச்சையாக செயல்பட விரும்பாதீங்க. கர்த்தருடைய ஆலோசனை செயல்படுங்க. வழிவிலகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 33:11. வழியை விட்டு விலகி உழைப்பதையே விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. அப்ப ஏசப்பாவுடைய ஆசை என்ன? வழிமாறி தவறான வழியில போய் அழிந்து போவதை கர்த்தர் விரும்பவில்லை. அவன் திரும்ப வந்து புதிய வழியில கர்த்தரோடு கூட இணைவதையே இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. தன்னிச்சையாக போன பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? சில பேர் குடிகாரர்களை மாறிவிட்டார்கள், சில பேர் பீடி சிகரெட் மாறிவிட்டாங்க, சில பேர் போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்களாய் மாறிவிட்டார்கள், சில பேர் மாம்ச இச்சைகளில விழுந்து போனார்கள், சில பேரை நம்பி வாழ்க்கையை தொலைச்சாங்க. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிச்சுக்கோங்க. உங்க வழியில தன்னிச்சையா செயல்பட பார்க்காதீங்க. கர்த்தரோடு இருங்க, குடும்பத்தோடு இருங்க, ஆலோசனையோடு இருங்க, சபையோடு இருங்க. அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதே போல அடுத்த கட்டம் பாருங்க. வழி தப்பி போகுது என்று சொன்னா அவை விலகி செல்லுதல். ஒருவரை அல்லது ஒன்றை பார்த்து எண்ணங்களை மாற்றுவதற்கு பெயர், நோக்கங்களை மாற்றுவதற்கு பெயர் தான் விலகி செல்லுதல். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒதுங்கி போதல் வேற, விலகி செல்லுதல் வேறு. விலகி செல்லுதல் அப்படின்னா, இப்ப நான் அங்க இருக்கிற சகோதரர் ஒருத்தர் பார்த்துட்டு எனக்குள்ள பாணியை நான் மாத்திட்டு அவங்க பாணி எனக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னா அதுக்கு பேர் தான் விலகி செல்லுதல். அல்லேலூயா. சில எடுத்துக்காட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நீதிமொழிகள் 22:2 வாசித்து பாருங்க. நீதிமொழிகள். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். நல்ல கவனிங்க. ஒரே நேரத்தில் 2 பேர் சந்திக்கிறாங்க. யாரெல்லாம்? ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு தரித்திரனும். 2 பேர் மனநிலைமை எப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ஐஸ்வர்யவானை பார்க்கிற தரித்திரன் நினைப்பான், நான் இவரை போல ஐஸ்வர்யவானா இருக்கலையே, எனக்கு இவரை போல சம்பாதிக்க வழி இல்லைன்னு யோசிப்பார். ஆனா ஐஸ்வர்யவான் யோசிப்பார், எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், இவனை போல சுகமாய் வாழ எனக்கு முடியலையே. புரிதவங்களுக்கு ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வழிகளை மாற்றவே கூடாது. தேவன் நமக்கென்று ஒரு நோக்கத்தையும் தனித்த அடையாளத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நோக்கத்தை மாற்றாதீங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாழாதீங்க. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தன் கைகளை யாருமே வைத்தாலும் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். இதை கண்ட ஒரு மனிதர் மாயவித்தைக்காரனாகிய சீமோன் கேட்கிறான், கொஞ்சம் பணத்தை கொண்டு கொடுத்த, ஐயா நீங்க யாரை தொட்டாலும் ஆவியில நிரப்பப்படுகிறாங்க, நானும் அதுபோல ஆக வேண்டும் என்று சொல்லி பணத்தை கொண்டு கொடுத்ததை வேதம் சொல்லுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், ஒருவரை பார்த்து ஒருவர் வாழாதீங்க. அவங்க வழி வேறு, உங்க வழி வேறு.
வேறு, உங்களை குறித்த சித்தம் வேறு, அவர்களை குறித்த சித்தம் வேறு. யாரையும் பார்த்து எதையும் மாற்றாதீங்க. உங்களுக்கு எதை தேவன் கொடுத்தாரோ அதில் தொடர்ந்து பயணம் செய்யுங்க. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லணும்னா, நம்ம யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிற போது, யோவான் 21:3 வாசிப்போம். மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே வருகிறோம் என்றார்கள். அல்லேலூயா. இது எப்ப நடந்துச்சு? ஏற்கனவே மீன் பிடித்த இவர்களைத்தான் இயேசு சீசராய் தெரிந்து கொண்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது இந்த சீசர்கள் திரும்ப என்ன சொல்லுகிறாங்க? நம்ம திரும்ப எங்க போவோம்? மீன் பிடிக்க போவோம். சரி, இது யார் கேட்கிறது? பேதுரு கேட்கிறது. அப்படித்தானே? அவ கூட இருந்த மத்தவங்க என்ன சொல்லி இருக்கணும்? சகோதரா, தேவன் நம்மை ஒரு காலம் கடற்கரையில மீன் பிடிக்கிற நம்மைத்தான் தேவன் பிரித்தெடுத்தார். இப்ப அப்போஸ்தலர் ஒரு பட்டத்தை நமக்கு தந்து ராஜாக்களோடும் அதிகாரியோடும் உட்கார வச்சிருக்கிறார். அற்புதங்களை கண்ணால கண்டிருக்கிறோம். நம்முடைய கைகளை கொண்டு அதை செய்ய வைத்திருக்கிறார். நாம் திரும்ப வரும்போது அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். அவங்க சொல்லுகிறாங்க, நாங்களும் வாரோம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஒருவரை பார்த்து ஒருத்தர் விலகி செல்லக்கூடிய அனுபவங்கள். பேதுரு போனா போகட்டும், நம்மளாவது இருப்போம்னு என்ன செய்யல, யோசிக்கவில்லை. இப்ப இவர்களுக்கு தேவன் கொடுத்த உன்னதத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். மார்க் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14-15. மார்க் 3வது அதிகாரம் 14-15. நல்ல கவனிங்க. இந்த 12 பேருக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நிப்பாட்டி வாசிப்போம். முதலாவது, தம்மோடு கூட இருக்கிற பாக்கியம். இயேசுவோடு கூட இருக்கிற பாக்கியம். பிரசங்கம் பண்ணும்படி அதிகாரம் பெற்று தேவன் அனுப்பக்கூடிய ஒரு பாக்கியம். வியாதிகளை குணமாக்கக்கூடிய வல்லமை தேவன் கொடுத்தார். பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை கொடுத்தார். ஆமென். இது யாருக்கு கொடுத்தது? சீஷர்களுக்கு. ஆனா இந்த சீஷர்கள் ஒரு உபத்திரம் வந்தபோது மறுபடியும் எங்க போறேன்னு சொல்றாங்க? மீன் பிடிக்க போறேன். உன்னை மீன் பிடிப்பவா இயேசு தன்னோடு கூட வைத்திருந்தார். மீன் பிடிக்கவா பிரசங்கம் பண்ணி உனக்கு அதிகாரத்தை கொடுத்து கிராமத்துக்கு அனுப்பினார். மீன் பிடிக்கவா உனக்கு பிசாசுகளை துரத்த வல்லமை கொடுத்தார். மீன் பிடிக்கவா உனக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தியை கொடுத்தார். இல்ல, திரும்ப உலகத்துக்குள்ள போவதற்கு தெய்வம் ஜீவனை தரவில்லை. நாம் ஒவ்வொருக்குள்ளும் ஜீவனாய் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்களும் விட பார்க்காதீங்க. யாரோ செய்தாங்கன்னு சொல்லி நீங்களும் செய்யாதீங்க. நமக்கென்று ஒரு அடையாளம், நமக்கென்று ஒரு மகிமை, நமக்கென்று ஒரு நித்தியம், நமக்கென்று ஒரு நிலைத்த ஆசீர்வாதம் இயேசு தந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் ஜெபித்த அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் ஜெபித்தா பிசாசுகள் வெளியேறும். நீங்கள் ஜெபித்தா இல்லாத இருப்பதை போல கர்த்தர் வரவழைத்து தருவார். அதிகாரத்தை மாடுவை மகிமையும் தந்திருக்கிற போது உபத்திரவங்கள் வரும்போது தன்னிச்சையை கற்றுவிட்டு விலகி போவது சிறந்தது அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கேட்கிறேன். நாம் உபத்திரப்பட்ட போது, பாடுபட்ட போது இயேசு நம்மளை விலகி போனாரா, கூட இருந்தாரா? நம்மோடு இருந்தா விலகினாரா? என் குமாரத்தினுடைய காரியத்தை நான் கரிகரித்து இருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்ததுன்னு சொல்லி நாம காயப்படும்போது அவர் காயப்பட்டார். நாம் அழும்போது அவரும் அழுதார். ஆனா இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கள் எல்லாரும் தனித்தனியா விலகுவது சாத்தியம் இல்லை. இருக்கக்கூடாது. சாத்தியம் இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. அவன் விலகி செல்லுதல், ஒருவரை பார்த்து ஒருவர் கெட்டு போவது இருக்கக்கூடாது. என்னை பார்த்து ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள மாறணுமே தவிர என்னை பார்த்து ஒருவர் கெட்டுவிடக்கூடாது. என்னை பார்த்து அவன் ஒருவர் தவறான காரியத்தை என்னை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடாது. நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளட்டும். அல்லேலூயா. விலகி செல்லாதீங்க. கடைசியாக வழிதவறுவது என்று சொன்னா
பேக் ஸ்லைடிங், பின்வாங்குதல். உங்களுக்கு தெரியும், பின்வாங்குதல் அப்படின்னா உடன்படிக்கைகளை விட்டு விலகுவதுதான் பின்வாங்குதல். ஆண்டவருக்கு நீங்கள் பண்ணி கொடுத்த சத்திய வாக்கை விட்டு விலகுவது பின்வாங்குதல். ஜெபிப்பேன் என்று சொன்னதை விட்டு விலகுதல் பின்வாங்குதல். வேதத்தை வாசிப்பேன் என்று சொல்லி வாசிக்காத இருத்தல் உடன்படிக்கை மீறுதல் பின்வாங்குதல். அவன் கற்பதற்காக அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி கடைசியில் ஒன்றும் செய்யாமல் இருப்பது பின்வாங்குதல். உடன்படிக்கையை விட்டு விலகவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் உடன்படிக்கை என்ன செய்துட்டாங்க, விட்டு விலகிட்டாங்க. நீங்க இயேசுவுக்காய் பண்ணின உடன்படிக்கை என்ன? அவர் நமக்காக பண்ணின உடன்படிக்கை என்ன? இருக்கிறதுக்காக ஒன்று சேர்ப்பதற்கு தடையாகிற நியாயப்பிரமாணத்தின் கையெழுத்துக்களை நமக்காக குலைச்சிட்டு ஒரு புதிய உடன்படிக்கை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவனோடு பண்ணின ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகளை விட்டு என்ன செய்யாதீங்க, பின்வாங்காதீங்க. வசனம் சொல்கிறது, அவன் கலப்பையுமே தன் கையில் வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவனும் சபிக்கப்பட்டவன். உலகம் என்ன சொல்லுது? முன்வச்சக்கால பின் வைக்காத, லாபமோ நஷ்டமோ மரணமோ ஜீவமோ வாழ்ந்து காட்டுவோம். அல்லேலூயா. இதை விட்டு பின்வாங்குற அனுபவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன், அவரை நம்பி வந்துட்டேன். லாபமோ நஷ்டமோ வாழ்வோ தாழ்வோ பெருசோ சிறுசோ ஒருவே பார்ப்போம், ஆனா கர்த்தரை மட்டும் விட்டு விலக மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. உடன்படிக்கையில் உறுதியா இருங்க. படைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் நம்மை நடத்தி சொல்லுவார். அல்லேலூயா. எனவே தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:40 வாசித்து நம்ம தொடர்ந்து ஜெபத்திற்கு ஆயத்தமாகுவோம். எரேமியா 32:40. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை இதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி சந்தோஷமாய் இருந்து முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்கள் நான் இந்த தேசத்திலே நிச்சயமாய் நடத்துவேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்வதற்கு என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். அதே போல நீங்களும் உங்களோட கூட வாழுகிற வாழ்க்கை விட்டு என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். நல்ல ஒரு தீர்மானம், நல்ல முடிவுகளை நமக்கு தரும். ஆமென். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் என்ன செய்தோம், தன் தன் பாதையில திரும்ப கர்த்தரோடு அக்கிரமங்கள் எல்லாம் தன்மே சுமந்து கொண்டார். இந்த நல்ல காலை வேளையில அக்கிரம பாவம் நமக்குள்ள வரக்கூடாது என்பதற்காக இயேசு பாவங்களை சுமந்தார். வழி தப்பி போகக்கூடாது. வழி தப்புதல் என்னது? ஒன்று அலைந்து திரிதல் அல்லது சுற்றி திரிதல், இரண்டாவது மயங்கி திரிதல், மூன்றாவது ஒதுங்கி போவதல் அல்லது தள்ளி போதல், நாலாவது வழியை விட்டு வெளியே செல்லுதல் அல்லது தன்னிச்சையாய் போவதை தெரிந்து கொள்ளுதல், ஐந்தாவதுதான் விலகி செல்லுதல், ஒருவரை பார்த்து ஒரு கெட்டு போவது, ஆறாவது பின்வாங்குதல், உடன்படிக்கைகளை விட்டு விலகுதல். இந்த ஆறு ஒண்ணு கூட நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. ஏற்கனவே சிலுவையில ஆட்டை போல் அடிக்கப்பட்டு ஜீவனை தந்து மீட்டு வச்சிருக்கிறாரு. நம்ம திரும்ப அதே அக்கிரமத்துக்குள்ள போகாதபடி எச்சரிக்கை இருக்கிறது கிருபை செய்வார். எனவே கடைசி 30-40 சொல்லப்பட்டது போல நமக்கு நன்மை செய்யும்படி நம்மோடு கூடவே இருப்பாராமே. நீங்க விரும்பினா இந்த உடன்படிக்கைக்குள்ள சரியா இருந்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் நம்மோடு கூட இருப்பார். இந்த மாதம் உங்களுக்கு எந்தெந்த நன்மைகள் தேவைப்படுகிறதோ எல்லா நன்மைகளையும் கடைசி வரைக்கும் தர இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் அவருடைய வழிகளை விட்டு கொண்டு தப்பி போகாதபடி அவர் காட்டுகிற பாதையில செல்லுவோம். தேவன் நம்மை நன்மையான பாதையில நடத்துவாராக.